தல அஜித்குமார் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் விவேகம் திரைப்படத்துக்கு வந்திருக்கும் மீண்டும் ஓர் சோகம். வசூலில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட இருக்கின்றதா? என்ன நடந்தது? இதோ விரிவாக பார்ப்போம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவு வேலைகள் முடிந்த பின்பும் மீண்டும் ஒரு வாரம் கழித்து ஒரு சில காட்சிகள் படப்பிடிப்பு செய்வதற்காக வெளிநாட்டுக்கு சென்றிருந்தது படக்குழுவினர்கள். இப்பொழுது திரைப்படத்தின் எடிட்டிங் வேலைகள், போஸ்ட் ப்ரொடக்ஷன், சென்சார் சர்டிபிகேட் என்று சென்சார் வரை சென்ற பொழுதும் அங்கு யூஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணமாக திரைப்படத்தில் அதீத சண்டை காட்சிகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 10 வெளிவருவதாக கூறப்பட்டிருந்த நேரத்தில் இப்போது மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 24 இந்த திரைப்படம் வெளிவர இருப்பதாக கூறப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் தல அஜித்குமார் அவர்களுடைய திரைப்படம் எப்போது வந்தாலும் விண்ணை முட்டும் அளவு வசூல் முட்டிக்கொண்டே இருக்கும். இருப்பினும் கேரளாவில் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் 5 மலையாள திரைப்படங்கள் வெளிவர இருப்பதாக கூறப்பட்டு வருகின்றது. அதனால் தல அஜித்குமார் அவர்களுடைய விவேகம் திரைப்படத்துக்கு பலத்த வசூல் பாதிப்பு ஏற்பட இருப்பதாகவும் அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். இளைய தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் அனைத்தும் தமிழகம், கேரளா என்று 2 இடங்களிலும் பலத்த வசூலை குவிக்கும் காரணத்தால் தான் அதிக வெற்றி பெறுகின்றது. அதனால் விவேகம் திரைப்படமும் அதிக வெற்றி பெற வேண்டும் என்றால் 2 இடங்களிலும் வசூலை குவிக்க வேண்டும். அதனால் இந்த திரைப்படத்தின் வசூலில் பாதிப்பு ஏற்படும் என்று பலரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.